வட சென்னை அப்படினாலே அது ஒரு சமூகம் சார்ந்த மக்கள். தென் சென்னை பகுதியிலேருந்து கீழே கிடக்கிற மண் எடுங்க, வட சென்னை பகுதியிலேருந்து கீழே கிடக்கிற மண் எடுங்க. இது கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும், அது கொஞ்சம் கருப்பாக இருக்கும். அந்த ரயில்வே ட்ராக்கை சுற்றி நடக்கிற விஷயங்களே நம்ம பார்க்கும்போதே பல பேர் வந்து அந்த ரயில்வே ட்ராக்கில் உட்காந்துருப்பாங்க. அந்த பெண்களோட மனநிலை எப்படி இருக்கும்? யூடியூப் சேனலில் அதை வெளிப்படுத்துகிறேன்னா இன்னும் ஒரு 10 நாள் வட சென்னை அதே தண்ணியில் மூடி தான் இருந்திருக்கும். தென் சென்னையில் முகாமிட்டு இருந்தவன் எவனாவது வட சென்னையில் இருந்தான். சாதியாக கூட பார்க்குதோ வட சென்னைன்னா ஒரு மாதிரியான மக்கள். ஏன்னா சினிமாக்காரன் கூட அப்படி தான் நினைக்கிறேன். அடர்த்தி எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே தவறுகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஏழை ஜனங்க தானே, காசு கொடுத்தா முடிஞ்சிடும், போயிடும், வந்துடும். ஒரே ஏரியாவில் ஒரு 50 மாட்டுக்கறி கடை வச்சிருக்கோம். இன்றைக்கி வந்து வட சென்னை அவசியம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரோட்லேயே உட்காந்து இந்த கருக்கல் கறிகிரி அப்படியே வறுத்துக்குன்னு ஜனங்க ஏன் வந்து சுற்றி அங்கே மாட்டுக்கறி கடை தான் இருக்கோமா? இந்த மக்கள்னால இவன் இந்த கறியத்தம்மா இப்படி கிடப்பான், இப்படி ரோட்டில் படுத்து கிடப்பான், தெருவோரம் வந்து சும்மா ஒரு அந்த பிளாஸ்டிக் ஷீட்டை போட்டு அங்கேயே இருப்பான். நீங்கள் அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி அவங்களெல்லாம் வந்து அங்கே திரும்ப வச்சான்னு ஆவாதா? ஏன் ரோட்டில் இருக்கிறான்? குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் மற்றும் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. வட சென்னை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு தேர்தல், அது வந்து பிரதமர் தேர்தலோ இல்லைனா வந்து முதல்வர் தேர்தலோ, ஏதோ ஒரு எலெக்ஷன் வரும்போது வட சென்னையோட வளர்ச்சி நிதிக்காக இவ்வளோ ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லி பட்ஜெட்டும் ஒதுக்கப்படுது. வட சென்னைக்காக திட்டங்களும் வந்து ஒரு தேர்தல் அப்போ அறிவிப்புகள்லேயும் வருது. அறிக்கைகளில் வர்ற திட்டங்கள் ஒரு நாளும் வட சென்னையை வந்து மேம்படுத்தி இருக்குதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள்லாம் இருக்குல்ல. இன்னுமே வட சென்னையை நீங்கள் வந்து வளர்க்கலை. பொதுவாகவே வட சென்னை அப்படினாலே அது ஒரு சமூகம் சார்ந்த மக்கள் அப்படின்னு சினிமாவிலிருந்து பேச்சு வழக்கிலிருந்து அரசியல்வாதிகளிலிருந்து எல்லாரும் தீர்மானம் பண்ணிட்டான். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் தென் சென்னை பகுதியிலேருந்து கீழே கிடக்கிற மண் எடுங்க, வட சென்னை பகுதியிலேருந்து கீழே கிடக்கிற மண் எடுங்க. இந்த 2 மண்ணையும் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் சிகப்பாக இருக்கும், இது கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும், அது கொஞ்சம் கருப்பாக இருக்கும். வட சென்னை மண் அது அங்கே இண்டஸ்ட்ரிகள் இருக்குது, போது வருதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இவர்களின் பார்வையை இப்போ எதேச்சியாக சொல்லப்போனால் இந்த பக்கம் கொஞ்சம் பல இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த பக்கம் உழைக்கிற மக்களாக ரொம்ப அடிப்படை வசதிகள் இல்லாத மக்களாக அங்கே இருப்பான். சரியாக தண்ணி வசதி இருக்காது, நிறைய அவசியம் போர்டு இருக்கும், சரியாக அவங்களுக்கு வந்து அந்த இயற்கை உபாதைகளை கழிப்பதற்கான இடம் இருக்காது. நீங்கள் ட்ரெயின்லேருந்து வந்தீங்கன்னாவே அந்த ரயில்வே ட்ராக்கை சுற்றி நடக்கிற விஷயங்களே நம்ம பார்க்கும்போதே ஏன்னா இந்த நாகரிக காலத்திலும் இப்போ நீங்கள் பெண்கள் பொதுவாகவங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருந்தால் கூட அதில் போய் ஈஸியாக சிறுநீர் கழிக்க மாட்டாங்க. சில பெண்கள் அவங்க வந்து கிளம்புற பிறகு வீட்டுக்கு போய் தான் அந்த வேலையை செய்யணுன்றது. அதனால தான் பல பெண்களுக்கு அது சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் வருது. அப்படி இருக்கிறபோது நீங்கள் ஒரு ட்ரெயின் போவோம், பல பேர் வந்து அந்த ரயில்வே ட்ராக்கில் உட்காந்துருப்பாங்க. வேறு வழி இல்லாமல் அந்த பெண்களோட மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு ட்ரெயினில் எவ்வளோ பேர் போகிறான், இந்த பக்கம் வந்து இயற்கை உபாதை வந்து பண்ணிக்கின்னு ஜனங்க இருக்கிறாங்க. அப்போ இது ஏன் அவங்க இருக்கிறாங்க? எதாச்சும் அதான் நிலை, வேறு வழி இல்லை. அப்போது இது வந்து இப்போ இல்லை, நாம் இன்றைக்கி பார்க்குற காட்சி ஒரு 20 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடியும் அதே காட்சி இருந்தது, இப்போவும் அதே காட்சி இருக்குது. அப்போ கடந்த ஒரு 20-25 வருடங்களாக எந்த முன்னேற்றமும் இல்லாமல் அந்த மக்கள் அப்படியே இருக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். அம்மா போயிருக்கோம், இன்றைக்கி பொண்ணு போகுது, நாளைக்கு அதோட பொண்ணு ட்ராக் வருமா நடத்தும்னு வச்சுங்க. அப்போது இந்த அரசியல்வாதிகள் பார்வையில் சரி வட சென்னை வேறு தென் சென்னை வேறு அப்படிங்கிற நிலை தான். நீங்கள் வட சென்னையில் வந்து மழை வெள்ளத்தில் முகாமிட்டு இருந்த அமைச்சர்கள், தென் சென்னையில் முகாமிட்டு இருந்தவன் எவனாவது வட சென்னையில் இருந்தானா? 3-4 நாள் ஆச்சு, எவன்டா ஒருத்தனும் வரல அப்படின்ன பிறகு ஒவ்வொரு இந்த யூடியூப் சேனல்களாக போய் அந்த செய்தியை வெளியிட்ட பிறகு தான் அதிகாரிகளே அந்த தண்ணியை எடுப்பதற்கு ஒரு முயற்சியை செஞ்சான். அப்படி இல்லைன்னா யூடியூப் சேனல்களை அதை வெளிப்படுத்துகிறேன்னா இன்னும் ஒரு 10 நாள் வட சென்னை அதே தண்ணியில் மூடி தான் இருந்திருக்கும். அப்போது இந்த பார்வை இன்றைக்கி மாறணும், அரசியல்வாதிக்கிட்ட மாறணும், குறிப்பாக அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட மாறணும். நீங்கள் வந்து அரசு சென்னையில் இருக்கிற மக்களையே 2 பிரிவாக பார்க்குறீங்க அப்படின்ற அந்த உணர்வு மக்களுக்கு வந்துடுச்சுன்னா இந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் போயிடும். இதில் நான் பார்க்குறது என்னென்னா, இது வந்து ஒரு கால அரசு சாதியாக கூட பார்க்குதோ
வட சென்னைனா ஒரு மாதிரியான மக்கள். ஏன்னா சினிமாக்காரன் கூட அப்படி தான் நினைக்கிறான். வட சென்னை மக்கள்னாலே அவன் வந்து அத்தாங்க அம்மா அப்படி இப்படி இன்னும் இயல்பாக பேசுவான் அப்படின்னு சினிமாவில் பதிவு பண்ணுறான். இந்த வார்த்தைகள் பல இடங்களில் பரவலாக பேசப்படுகிறது. வட சென்னையில் இருக்கிற எல்லாருமே அப்படி பேசுகிறானா? அப்போது இவர்களோட பார்வையில் ஒரு கோளாறு இருக்குது. அந்த கோளாறு சரி செய்யப்படும். ஏன்னா என்னோட கேள்வி என்னன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி தான், தென் சென்னை வட சென்னைன்னு 2 பாதியாக அங்கே பார்க்குறாங்க. நாளுக்கு நாள் தென் சென்னை அப்படிங்கிறது வளர்ச்சியை நோக்கி தான் போகுதில்ல. அதாவது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வருது, அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள், அதாவது ஐடி கம்பெனிஸ் வருது, எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் வர்றாங்க. ஆனால் வட சென்னையோட வாழ்வாதாரங்கிறது நாளுக்கு நாள் இறங்கிட்டு தான் போகுது. அவங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ஒரு விஷயமோ, அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கான ஒரு விஷயமோ செய்யலை. ஆனால் அங்கேயும் அரசியல்வாதிகளும் அரசியல் பிரமுகர்களும் இருக்காங்க. எதற்கு இது வட சென்னையோ ஒரு அரசியல் களமாகவே பார்க்குறாங்களா? வட சென்னை வந்து ஒரு நெருக்கமான பகுதி, அதிக அளவு மக்கள் வசிக்கிற பகுதி. பெரும்பாலும் வந்து இப்போ இந்த லோ லெவல் இண்டஸ்ட்ரியெலாம் இருக்குல்ல, ஆமாம், அதில் யார் வேலை செய்வான்? இப்போ அப்படி வேலை செய்கிறான்னு வச்சிங்களேன், அவன் என்ன பண்ணுவான்? அவன் பையனுக்கு ஒரு 10-12 வயசு ஆனவொடனே திருப்பும் அந்த லேத்து பற்ற அங்கே இங்கே அப்படி கொண்டு போய் விட்டுட்டு அந்த குடும்ப சூழ்நிலையில் தங்கள் வாழ்வாதாரத்தை கடப்பதற்கு அதை வந்து பயன்படுத்திக்கின்னு வந்துடுறாங்க. தென் சென்னையில் அப்படி இல்லை. ஓரளவுக்கு செட்டிலாக இருக்கிற மக்கள், சொந்த வீடுகளை வைத்து கொண்டு இருக்கிற மக்கள், அந்த அடர்த்தி கம்மி. நீங்கள் அடர்த்தி எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே தவறுகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த நம்ம செம்மஞ்சேரி, கண்ணகி நகர், பெரும்பாக்கம் போன்ற குடியிருப்புகளில் ஏன் அதிக அளவு தவறுகள் நடக்குதுன்னா அடர்த்தி அதிகம். மனித அடர்த்தி அந்த இடத்துல அதிகமாக இருக்கிறதால தவறுகளுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தோற்றுவிக்கப்படுது. அது நடக்குதுன்னு வச்சுங்க. அந்த மாதிரி அந்த மக்கள் அடிப்படை வசதி இல்லாமல் இருக்கிறாங்க. அந்த அடிப்படை வசதிகளை அரசு செஞ்சு கொடுக்கணும். அவர்களும் தங்கள் அந்த வேலை செய்கிற இதில் அதை ஒன்றும் பெருசாக இயல்பா இப்போ அரசியல்வாதினே இப்படி தான் பார்ப்பான், வட சென்னைனாலே ரவுடி ஏரியா தான்ப்பா அப்படின்னு ஒரு இமேஜ் இங்கே கட்டமைக்கப்படுது இல்லை. அதிலேருந்து அது அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க. அது மாறணும். ஏன்னா இன்றைக்கி வந்து இப்போ இதே எம்எல்ஏ தொகுதி தான், இதே எம்பிகள் தான் அங்கேயும் இருக்கிறாங்க. அதற்கான திட்டங்களை அவர்கள் வகுக்க மறுக்கிறான். என்ன நினைக்கிறான்? இது வந்து ஏழை ஜனங்க தானே, ஏதோ காசு கொடுத்தா முடிஞ்சிடும், போயிடும், வந்துடும், இவர்களை வந்து ஒரு கூலி பட்டாளமாக நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவர்களுடைய பார்வை இருக்குது. அந்த பார்வை இன்னும் கொஞ்சம் நல்லா மாறும். ஏன்னா ஒரு புதிய தொழிற்சாலைகளோ இல்லை புதிய வசதி வாய்ப்புகளோ அங்கே வருகிற பொழுது, மக்கள் படித்து வெளியே வருகிற போது அவர்களுடைய பழக்க வழக்கங்களில் ஒரு மாற்றம் நிச்சயமாக வரும் தான் நாம் எதிர்பார்க்கணும். இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரங்களில் மீண்டும் மீண்டும் எடுத்து வைக்கிறாங்களா? வட சென்னை நாங்கள் மேம்படுத்துவோம், வட சென்னை மேம்படுத்துவோம், எவ்வளோ மேம்படுத்தினாங்கன்ற கேள்விகளும் வருதில்லை. உண்மைதான், ஒன்றுமே இல்லைங்க அங்கெல்லாம். நம்மளாவது பரவாயில்ல. அங்கே நான் தான் சொன்னேன், ஒரு அடிப்படையான வசதி வாய்ப்புகளை கூட அவங்க செய்து தர மறுக்கிறாங்க. வந்து ஜனங்க வந்து இடிஞ்ச வீடுகளிலையும் சும்மா அன்றாடம் வந்து இப்போ நீங்கள் இந்த குறைந்த அளவு தின்பண்டங்கள் வந்து இந்த ஹோட்டல் ஃபுட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கும். ஒரே ஏரியாவில் ஒரு 50 மாட்டுக்கறி கடை வச்சுருக்கான். நீங்கள் வந்து வட சென்னை அவசியம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரோட்லேயே உட்காந்து இந்த கற்கள் கறி அப்படியே வறுத்துக்குன்னு ஜனங்க அப்படியே அவங்க பழகிட்டாங்க. அவங்க நம்ம வந்து அவங்க மேலே குறை சொல்கிறதா, அரசாங்கத்தின் மேலே குறை சொல்கிறதா அப்படிங்கிற நிலையில் இப்போ நீங்கள் அந்த ஓட்டு ஏரியா அந்த பக்கம் போனீங்கன்னா குப்பை கிடங்கு ஒரு பக்கம் இருக்குது, அதே பக்கத்துலேயே வீடு கட்டி வச்சுருக்கலாம். வீடு அரசாங்கம் தருது, வேறு என்ன பண்ணுறது? அப்போ இதையும் இழந்துட்டு நாம் எங்கே போகிறது அப்படிங்கிற லெவலில் தான் அந்த மக்கள் வந்து இருக்கிறாங்க. அவர்களை அந்த வளையத்துக்குள்ளே இவங்க அப்படியே சிக்க வைக்கிறோம். நீங்கள் வந்து ஏன் வந்து சுற்றி அங்கே மாட்டுக்கறி கடை தான் இருக்கணுமா? அப்போது இந்த மக்கள்னால இவன் இந்த கரியத்தம்மா இப்படி கிடப்பான், இப்படி ரோட்டில் படுத்து கிடப்பான், தெருவோரம் வந்து சும்மா ஒரு அந்த பிளாஸ்டிக் ஷீட்டை போட்டு அங்கேயே இருப்பான். அவனுக்கு பாருங்கள், அதாவது அவனை வந்து அங்கேருந்து அப்புறப்படுத்தி அவனை கொண்டு போய் வேறு எங்கன்னா வந்து ஒரு சரியான ஷெல்டரில் வைக்கணும், ஒரு மூடப்பட்ட கூரைக்குள்ள அவனை கொடுத்துன வைக்கணும். இல்லாமல் என்ஜிஓக்களை விட்டு ரோட்டில் இருக்கவனுக்கு ஒரு இரும்பு பெட்டி தரான். பிளாட்ஃபார்மில் குடியிருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ட்ரங்க் பொட்டி மாதிரி அந்த காலத்து இந்த தகரத்தில் செஞ்ச பொட்டியை தரான். ஏன்னா அவர்கள் மழை வந்தால் அவர்களை துணியை வந்து அது உள்ளே வச்சுக்கணும். நான் சொல்கிறேன், இப்போ ரோட்டில் இருக்கிறவங்க கொண்டு போய் ஒரு வீட்டில் விட்டுறது தான் ஒரு அரசாங்கத்தோட வேலையோ இல்லை ஒரு என்ஜிஓட வேலையாகவே இருக்கலாம். சரி, ஆனால் அரசாங்கமே பிளான் பண்ணி என்ஜிஓக்களை வைத்து இவன் வீட்டுக்கு ஆசைப்படக்கூடாது, குறைஞ்சபட்சம் என் உடமைகள் நினையாமையாவது இருக்குதே, புண்ணியவன் எவனோ ஒருத்தன் பொட்டி கொடுத்தான், இல்லை அரசாங்கம் பொட்டி கொடுத்தது, கார்பரேஷன் பொட்டி கொடுத்தது அப்படிங்கிற நிலையிலேயே இந்த மக்களை வச்சுக்கிறாங்க பாருங்க. அப்போ இது ஒரு அரசாங்கத்தின் சூழ்ச்சி தானே. நீங்கள் அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி அவங்களெல்லாம் வந்து அங்கே எதுவுமே வச்சான்னு ஆவாதா? ஏன் ரோட்டில் இருக்கிறான்?
ரோட்டில் ஏன் இருக்க வைக்கிறீங்க? அங்கேயே சமைக்கிறது, அங்கேயே சாப்பிட்றது, அங்கேயே புள்ள பெற்றுக்கிறது, அங்கேயே அதுங்களை வளர்க்குறது, அங்கேருந்தே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அரசு வந்து மறைமுகமாக இதை ஊக்கப்படுத்துறது தான் நான் பார்க்குறேன். தொடர்ந்து பேசுவோம். ஏன்னா இன்னும் எவ்வளோ விஷயங்கள் நடக்க இருக்குது, தேர்தலும் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்தடுத்த விஷயங்களை தெரிஞ்சுட்டு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க.